என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டுக்கு வந்து 2 ஆர்டர்ஸு. அது வந்து என்ன ஆர்டர்னா, என் பர்த்டே வந்து போன மந்த் February 8. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து என் பர்த்டேக்கு முன்னாடியே ஆர்டர் போட்ட கிஃப்ட்டு தள்ளி இன்றைக்கி March 1 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 21 days ஆயிடுச்சு கிஃப்ட்டு வர. அதோடு சேர்த்து இன்னொன்று ஒரு கொரியர் வந்திருக்கு. என் கிஃப்ட்டு பாக்ஸ் ஃபஸ்ட்டு எவ்வளோ பெருசாக இருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொன்று ஒரு கொரியர் வந்ததுன்னு சொன்னேன்ல, அது பார்க்கலாம். இது வந்து என்ன கொரியர்னால், நாங்கள் வந்து டேபிள் டென்னிஸில் வந்து கப்ஸ் எல்லாம் வின் பண்ணது வந்து இதில் ஸ்டாண்டில் வந்து வாலில் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டில் வைக்குது. இது வந்து நான் உங்களுக்கு கிளாஸில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என் கிஃப்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கேன். கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். டேபிள் வந்து ஸ்டெடிங் டேபிள். இது வந்து நிற்க வைக்கணும் அப்படின்னு காமிக்கிறேன். இதுக்குள்ள வந்து ஏதோ ஒரு கார்டு தருவாங்க. இந்த கார்டு தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேபிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பின்னாடி வந்து வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படி நிற்க வச்சுக்கலாம். நிற்க வச்சுக்கிட்டு இங்கே நம்ம வந்து ஃபோன் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன ஃபோன் வேணுமோ எந்த மாடல் ஃபோன் வேணாலும் இங்கே நிற்க வச்சுக்கலாம். இங்கே வந்து இப்படி டேப் இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த தண்ணி கிளாஸ் இருக்குல்ல, அது இங்கே வச்சுக்கலாம். இங்கே வந்து நம்ம வச்சு எழுதலாம். இது என்னது? இது வந்து உள்ளே போகுது. இது நம்ம வந்து ஸ்டாண்ட் இப்படி மடக்கி எடுக்கிறதுக்கு நினைக்கிறேன். பின்னாடி வந்து ஏதோ ட்ரே மாட்டி தள்ளிருக்காங்க. அதை பிடிச்சி அழிக்கணும் போல. அவங்க நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு இந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து இந்த சைடு நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணால் இந்த சைடு அவர் வெளியே வரும். வெளியே வந்தோடனே இந்த இடத்த பற்றி நம்ம வச்சுக்கிட்டா இங்கே வந்து நம்ம வந்து சின்ன பொருள் எல்லாம் வச்சுக்கலாம். ரப்பர், எரேசர், ஷார்ப்னர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறமா வந்து இங்கே வந்து இந்த 3 ஹோல்ஸில் வந்து பென், பென்சில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே வந்து எப்படி வைக்கிறதுன்னு நான் வச்சு காமிக்கிறேன். அந்த மாதிரி எப்படி எழுதுறதோ ஒரு சாம்பிள் வச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 பென்சில் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பென் வைக்கிறேன். இந்த மாதிரி இன்னொன்று. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, இதை பிடிச்சி வலிச்சுட்டு இங்கே வந்து என்ன இருக்கோன்னா, இன்னும் மிச்சம் பென்சில்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் ஜோண்ட் இப்படி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ திங்ஸாலும் வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் இது ரப்பர் ஷார்ப்னர் வைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இங்கே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். நமக்கு வந்து ஏதாச்சும் வேணும்னா கூட அர்ஜென்ட்டாக வேணும்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எப்படி எழுதணும்னா
வச்சுட்டு இது வந்து டாய்ஸ் இல்லை, இதுக்கு வந்து இப்படி செட் ஆகுற மாதிரி கரெக்டாக இந்த ஹோல்ஸ் வந்து இந்த இதுக்கு பார்த்தா மாதிரி நம்ம செட் பண்ணால் அப்போ தான் டைட்டாக ஃபிட் ஆகும். இப்போ நம்ம வச்சோன்னா விழுந்துடும், டைட்டாக இந்த மாதிரி நம்ம வச்சோன்னா விழுந்துடும். அப்புறமா வந்து இந்த மாதிரி 2 டேப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வாலில் மாட்டிட்டு இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஹேண்ட் வந்து இப்படி செட் பண்ணணும். இது நான் எப்படி செட் பண்ணுறதுன்னு நாளைக்கு வீடியோ போடுறேன். பாய்.